என்னோட மீல் பிளான் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஒரு நாளில் இது எல்லாமே வந்து கவர் ஆகுது. எதுக்கு சிரிக்கிற? நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறமா டின்னர் எப்படி பிளான் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அது வந்து ரிப்பீட்டே ஆகாது. நான் 1 மந்த்துக்கு வந்து மீல் பிளான் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஸோ யோசிக்க தேவையில்ல டெய்லி காலையில் இன்னைக்கு என்ன சமைக்கணும். ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்றைக்கி என்னோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சு. அது கூடவே சேர்த்து ஒரு முக்கியமான விஷயமும் இன்றைக்கி வந்து பண்ணேன். அதுதான் என்னோட மீல் பிளானிங். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். என்னோட இந்த மீல் பிளானிங்கை பற்றி டீட்டெயில்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அப்படியே வாங்க எங்களோட இந்த ஈவினிங் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? பப்பு வந்து இன்னும் அவனோட ஆஃப்டர்நூன் நேப்லேருந்தே எழுந்திருக்கல. அதுக்குள்ளே நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வெளியில் வந்துட்டேன். ஏன்னா அவன் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னா அவனை வச்சுட்டு இந்த செடிக்கெலாம் தண்ணி விடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். அவனே ஃபுல்லாக நனைஞ்சு இல்லை கீழே விழுந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவான். அதனால அவன் தூங்கும் போதே பண்ணுறது பெட்டர். இன்றைக்கி ஆக்சுவலாக லேட் ஆகுது. எப்போவும் ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிருவான். இன்றைக்கி 5 o'clock மேலே ஆகிடுச்சு. பட் இன்னும் எழுந்திருக்கல. பப்போட சைக்கிள் வந்து வெளியிலேயே தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே வந்து வாஷ் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நாளாக எடுக்கவே இல்லை. அது ஏன் எடுக்கலை அப்படின்றதையும் நான் வந்து போக போக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இன்னும் பப்பு எழுந்திருக்கல, லேட் ஆகுது அப்படின்னு சொன்னல. அவனோட யூஷுவல் டைமை விட நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்துச்சு. எப்பவும் அவனோட யூஷுவல் டைமை விட மாறி வந்து எழுந்திருக்கிறான் இல்லை மாற்றி வந்து தூங்குறான் அப்படின்னா 2 டைம்லேயுமே வந்து கிராங்கியாக ஆக ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கி வெளியில் எழுந்திரிச்சு வரும்போதே அழுதுகிட்டே தான் வந்தான். எதுக்கு அழுறான், என்ன காரணம்னே தெரியல. என்னை டச் பண்ணாதன்றான், என்கிட்ட பேசாதன்றான், நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாதங்கிறான். நானும் பொறுமையாக உட்காந்து சரி ஓகே நான் உன்னை டச்லாம் பண்ணல, எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரமே ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour ஆகிடுச்சு அவன் என்னை டச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கே. பயங்கரமாக வந்து இப்போலாம் வந்து அழுதுகிட்டே இருக்கிறது, அடம் பண்ணுறது, காரணமே இல்லாமல் அழுறது, இது எல்லாமே வந்து இப்போ தான் நடக்குது. எப்படியோ ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அவனை வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லியாச்சு. என்னையும் கூட்டிகிட்டு போ, நானும் கிச்சனுக்கு வருவேன்னு திரும்ப அழ ஆரம்பிச்சிட்டான். சரி வேறு வழி இல்லைன்ட்டு கூட்டிகிட்டு கிச்சனுக்கே வந்தாச்சு. அண்ட் கிச்சன் கவுண்டர் டாப்லேயே உட்கார வச்சு ஸ்நாக்ஸும் கொடுத்தாச்சு. இப்போல்லாம் பப்புவோட இந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வந்து சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல, ப்ரெடிக்டே பண்ண முடியல. எந்த டைமில் என்ன பண்ணுவான், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல. ஒரு வழியாக இந்த சைக்கிளை ஓட்ட வச்சு அவனை அப்படியே வந்து டைவர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவனும் விளையாடிட்டே சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். இதுக்கே எனக்கு 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு. பப்பு ஏன் இப்போல்லாம் அவனோட பேலன்ஸ் சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதில்ல அப்படின்னு நான் சொன்னேன்னு இப்போ தெரியுதா? ஏன்னா இப்போல்லாம் இந்த சைக்கிளுக்கு வந்து மாறிட்டான். வீட்டுக்குள்ளேயே தான் சைக்கிள் ஓட்டுறது. ஆக்சுவலி இதுதான் பப்புக்கு ஃபஸ்ட்டு வாங்கின சைக்கிள். இது ஒரு தவழ்கிற வயசுலேயே வாங்கியாச்சு. ஒரு 8 months 10 months தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1 வயசு கூட அப்போல்லாம் ஆகலை. அப்போவே வந்து இந்த சைக்கிள் வாங்கியாச்சு. எதுக்காக அப்படின்னா இதில் உட்கார வச்சு அவனை அந்த பெல்ட் அந்த பக்கிள் வந்து மாட்டிட்டு நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து வாங்கினேன். வாக்கிங் போகிற மாதிரி சும்மா ஈவினிங் டைம்லலாம் நம்ம அதில் அப்படியே வந்து ஸ்ட்ரோலர் மாதிரி தள்ளிட்டு போகலாம். பெருசான அப்புறம் சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிப்பான்ல அப்படின்றதுக்காக தான் இது வாங்கினேன். பட் இந்த சைக்கிள் வாங்கி ஒரு நெக்ஸ்ட் டேலேருந்தே வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெய்லி வந்து மழை வரும். நானும் சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு ஈவினிங் டைம்லலாம் கூட்டிகிட்டு வெளியில் போவேன். கரெக்டாக மழை வந்துட்டுருக்கும். ஒரு நாள் கூட அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் ஓட்டினதே இல்லை ரோட்டில். அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சாச்சு, மழை காலம்லாம் முடிட்டோம் அப்படின்னு. மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சைக்கிள் வாங்கியாச்சு, இந்த பேலன்ஸ் சைக்கிள் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டானா. ஸோ இந்த சைக்கிள் வந்து பப்பு ஓட்டினதே இல்லை. இப்போதான் எடுத்து வீட்டுக்குள்ளேயே வந்து சுற்றிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு இன்னும் அந்த பெடல் பண்ணுறதெல்லாம் தெரியல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறான். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறான். அவனுக்கு இன்னும் பண்ணவே தெரியல. இதுலேயே என்னை தள்ளிட்டே வான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சைக்கிள் தான் தள்ள விடுறான்னு பார்த்தா இந்த சைக்கிளையும் நான் தள்ளிட்டு தான் போயிட்டுருக்கேன்.
சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? எதுக்குடா சிரிக்கிற? ஐயோ. அச்சோ. எங்க பாப்பு எப்படி சிரிப்பான் பாப்பு? இப்படிதான் மாற்றி மாற்றி சிரிச்சுட்டே இருப்பான், இல்லை அழுதுகிட்டே இருப்பான், ஏதாச்சும் ஒன்று மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பான். இன்றைக்கி அவனுக்கு வந்து மூடே சரியில்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தீனா வந்து மார்க்கெட் கிளம்புனாங்க வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரதுக்காக. அவங்க கூட வந்து இவனை அமுச்சு வச்சுட்டேன். பப்பு வந்து அந்த மாதிரி வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தான் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிடுவான். இல்லைனா நைட்டு வரைக்கும் வந்து மாற்றி மாற்றி அழுறது, அடம் பண்ணுறது அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பான். எங்கள் வீட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் எல்லாமே வந்து நானும் தீனாவும் வந்து மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதும் வந்து அப்படி தான். தீனா வந்து மேலே பேக்லேருந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து கொடுப்பாங்க. நான் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம். இந்த ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி மட்டும் நான் உட்காந்து தனியாக பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் நிறைய வேலை செய்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி யாராச்சும் கூட இருந்தால் பிடிக்காது. எனக்கு அந்த வேலையே வந்து நடக்காது. என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து தனியாக அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் ஏதாச்சும் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னோடய ஒர்க்கை வந்து பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து அது மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் வெஜிடபிள்ஸை வந்து அப்படியே ரீஃபில் பண்ணுறது மட்டும்தான். அதனால தீனா ஹெல்ப் பண்ண எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கிட்டு வருவேன். ஃப்ரூட்ஸே வந்து தனியாக தான் வாங்குவோம். வெஜிடபிள்ஸ் வாங்குற அன்றைக்கி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க மாட்டோம். பட் இந்த வாட்டி வந்து புதுசாக 2 விஷயம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் ஒன்று வந்து லெமன் அண்ட் இன்னொன்று வந்து நெல்லிக்காய். இது 2மே வந்து பல்காக வந்து நிறைய வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஒன்றுனா வந்து பார்த்து பண்ணி இதுக்காக இவ்வளோ லெமன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு எனக்கே தெரியல. அவங்க வந்து அந்த வெஜிடபிள் விற்கிறவங்க வந்து சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லியே வந்து லெமன் கொடுத்துட்டாங்க. நான் சம்மர் டைம்லலாம் லெமன் வாங்கினப்போ ஒரு லெமனே வந்து 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கேன். லிட்ரலி ஒரு லெமன். ஸோ அவ்வளோ வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இவ்வளோ லெமன் வந்து 10 ஆர் 15 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் சொல்லியே வந்து கொடுத்தாங்க. இப்போ ஆடி மாதம் அப்படின்றனால லெமன்லாம் வந்து ரேட் கம்மி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி நானும் வந்து விலை கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இதை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இதை எப்படி ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய நாள் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னும் எனக்கு தெரியல. அது வந்து பார்க்கணும். அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வந்து வழி இருக்கா அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் நிறைய வாங்கிட்டு வந்தது வந்து இது நெல்லிக்காய். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம். இது நான் ரொம்ப நாள் டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து சாப்பிட்றது நிறுத்திட்டேன். ஸோ மறுபடியும் இதை வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சு. இதை வச்சு ஒரு விஷயம் வந்து நான் செய்வேன். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கும் காட்டுறேன். அதை செஞ்சுட்டே பேசலாமா? ஸோ இந்த நெல்லிக்காய் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நெல்லிக்காவும் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை இருக்குல்ல, அது 2த்தையும் ஆட் பண்ணி ஒரு ஜூஸ் வந்து எடுத்துட்டு அதை வந்து ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிப்பேன். எனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இதை வந்து நான் ஒரு டைமில் டெய்லியுமே வந்து குடிச்சிட்ருப்பேன். அது எப்போ அப்படின்னா என்னோடய போஸ்ட்மார்ட்டம் டைமில். ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து எனக்கு பயங்கரமாக வந்து ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ லிட்ரலி எனக்கு வந்து சுத்தமாக முடியே இல்லை. பயங்கரமான ஹேர் ஃபால். ரொம்ப குட்டி குட்டியாக லென்த்தெல்லாம் கூட கம்மியாயிடுச்சு. என்னோடய ஹேர் வந்து ஷோல்டர் லென்த் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து லென்த்தும் கம்மியாயிடுச்சு, டென்சிட்டியும் கம்மியாயிடுச்சு. அப்போ வந்து கொஞ்சம் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்ட டைமு. அப்போது என்னோடய ஃபஸ்ட்டு விஷயம் நான் பண்ணது வந்து இந்த கறி லீவ்ஸ் அண்ட் தென் ஆம்லா ஜூஸை வந்து டெய்லி குடிக்கிறது தான். இது எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ என்னோடய முடி பார்க்குறீங்கல்ல, இந்த முடி வந்து அவ்வளோ ஹேர் ஃபாலுக்கு அப்புறம் ரீக்ரோத் ஆன முடி. ஸோ அது வந்து 1 வாட்டி 2 வாட்டி ஆகலை. அந்த ஹேர் ஃபால் வந்து எனக்கு ஒரு 3, 4 வாட்டி வந்து அந்த மாதிரி ஆச்சு. இந்த 2 இயர்ஸில் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி அப்படின்னு பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஒரு வாட்டி முடி கொட்டும், திரும்ப வளரும், திரும்ப கொட்டும், திரும்ப வளரும். அந்த மாதிரி வந்து ஆகிட்டு இருந்துச்சு. அந்த அந்த லெவல் ஆஃப் ஹேர் ஃபால்லேருந்து இப்போது மறுபடியும் என்னோடய ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிருக்கு அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயம்.
உங்களுக்கு ஏதாச்சும் ஹேர் ஃபால் இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னா, இத வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இதுக்கு நெல்லிக்காவும், கரி லீவ்ஸும் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. அத ஜஸ்ட் கிளீன் பண்ணி, லைட்டா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சுட்டு, ஸ்ட்ரெயின் பண்ணி ஐஸ் கியூப் ட்ரேல ஊத்திட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. எப்போலாம் வேணுமோ 2, 2 ஐஸ் கியூப் போட்டுட்டு அத வந்து நீங்க அப்படியே குடிச்சிடலாம். அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஜூஸ வந்து கொஞ்சமா ஊத்திட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் இருக்கு அப்படின்னா, இது கூடவே வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிருவேன். அதுக்கப்புறமா இத இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, மோர் மாதிரி குடிச்சுருவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து பண்ணுவேன். உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஹேர் ஃபால்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, போஸ்ட்பார்டம் டைம்ல அப்படின்னா, இல்ல ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் குழந்தை பொறந்ததுக்கப்புறம் அப்படின்னா, இத கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கும்போது கொஞ்சம் பேடா தான் இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் எனக்கெல்லாம் வந்து சுத்தமா இத வந்து குடிக்கவே புடிக்காது. பட் ஸ்டில் ஹேர்க்காக இதில வந்து கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணி, எப்படியோ சீட் பண்ணி அத வந்து குடிச்சு முடிச்சுருவேன். ஸோ அப்படியே இத குடிச்சிட்டே வந்து நெக்ஸ்ட் என்னோட வேலைய பார்க்கறதுக்கு உட்காந்தாச்சு. ஸோ எஸ் பிகினிங்ல நான் சொன்னது தான். என்னோட மீல் பிளானிங்க வந்து எழுதுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். 1 மந்த்துக்கு தேவையானத வந்து இப்போவே உட்காந்து பொறுமையா யோசிச்சு எழுதணும். நான் வந்து எதுக்காக இப்போ சடனா இத வந்து பண்றேன் அப்படின்னா, இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சேன்ல. இது பண்ணும்போது தான் நான் வந்து ஒரு விஷயமே வந்து நோட்டீஸ் பண்ணேன். நான் ஒரே வெஜிடபிள்ஸ வந்து மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கு எல்லா வாரமும். அதனால என்னோட மீல் பிளான வந்து கண்டிப்பா எழுதணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ அத தான் உட்காந்து இப்ப எழுதிட்டுருக்கேன். ஸோ ஓகே. இப்போ வந்து ஒரு 1 மந்த்துக்கு தேவையான மீல் பிளான வந்து புதுசா ரெடி பண்ணியாச்சு. இப்போ எதுக்காக சடனா இந்த புது மீல் பிளான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ வந்து நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருந்துச்சு. அத கொஞ்சம் மாத்தணும் அப்டின்றதுக்காக தான் இந்த மீல் பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மீல் பிளானுக்கும் வெஜிடபிள் நான் ரிப்பீட் பண்றதுக்கும் என்ன சம்மந்தம் அப்டின்னு நீங்க நெனைக்கலாம். நான் மீல் பிளான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நான் 1 மந்த்துக்கு வந்து மீல் பிளான் வந்து எழுதி வச்சிருக்கேன். இது வந்து நான் எவ்ளோ டீட்டெயில்டா எழுதியிருப்பேன் அப்டின்னா, நான் சண்டேலருந்து நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் நான் என்னென்ன சமைக்க போறேன், ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டா நோட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு நான் இதுல என்ன இருக்கோ அத தான் சமைப்பேன். ஸோ அந்த மாரி ஒரு ஒரு ரொட்டீன் வந்து எங்க வீட்ல இருக்கு. ஏன் இத வந்து நான் ஃபாலோ பண்றேன் அப்டின்னா, எனக்கு டெய்லி யோசிக்கிற வேல வந்து கொஞ்சம் மிச்சம். ஸோ யோசிக்க தேவையில்ல டெய்லி காலையில இன்னைக்கு என்ன சமைக்கணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்டின்னு. அண்ட் இதுல இருக்கிற மாதிரியே தான் நான் எல்லா நாளுமே சமைப்பேனா, இந்த 30 நாளைக்கு நான் எழுதி வச்சிருக்கேன்னா, 30 நாளும் இதே மாரி தான் சமைப்பேனா அப்டின்னா, இல்ல. அப்பப்போ வந்து மிஸ் ஆகலாம். யா ஏதாச்சும் நான் வந்து மாத்தி சமைக்கலாம், இல்ல லேட்டா எந்திச்சிருக்கலாம். வேற வேற மாரிலாம் சேஞ்ச் ஆகும். பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து நான் இதுல என்ன எழுதியிருக்கனோ அத தான் வந்து சமைப்பேன். அப்படிதான் வந்து போயிட்டுருக்கும். இன்னும் வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்லாம் வாங்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணும். பட் ஸ்டில் அத வாங்கிட்டா நான் ஒரு வேள சமைக்காம வேஸ்ட் பண்ணிருவேனோ! அப்படின்னு வேற எனக்கு வேற டவுட்டு. அதே மாரி நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா வேஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். அந்த மாரியும் நடக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றனால, நான் என்ன எழுதியிருக்கனோ அத தான் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ, இப்போ என்ன ஆயிருச்சுன்னா, நான் ஒரு 1 மந்த்துக்கு மேல இந்த மீல் பிளான வந்து எழுதுறதுக்கே எனக்கு டைமே கிடைக்கல. இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனால இந்த ஒரே மீல் பிளானே வச்சு ஓட்டிட்டுருக்கேன். அதனால இப்போ நான் இதுல ஒரு 7 வெஜிடபிள்ஸ் வந்து எழுதியிருக்கேன் அப்டின்னா, இதையே ரிப்பீட்டடா அடுத்த வாரம், அடுத்த வாரம்னு சாப்பிட்டுட்டே இருக்கோம். இப்போ 1 மாசம் மேல ஆயிடுச்சு. ஸோ, எல்லா வாரமும் நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு மார்க்கெட் போம்போது, நான் ஒரே காயே திரும்ப திரும்ப வாங்குற மாரி எனக்கு இந்த வாரம் தான் ஃபீல் ஆச்சு. அதனால இத கண்டிப்பா மாத்தி எழுதணும். ஏன்னா, இப்போ சீசனும் மாறிடுச்சு. நெறைய புது வெஜிடபிள்ஸ்லாம் வருது. எல்லாமே சாப்பிடணும். இந்த ஒரே வெஜிடபிளே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. என்னதான் 7 வெஜிடபிள் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு அப்டின்னாலும், இன்னும் வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்குறேன் அப்டின்னா, கேரட், பீட்ரூட் இந்த மாரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கேன். பட் நான் வாங்காத வெஜிடபிள்ஸ் அப்டின்னா, இந்த என்ன சொல்றது? இந்த பீக்கங்கா, பம்ப்கின் அதுக்கப்புறமா காலிஃப்ளவர்லாம் வாங்கி நான் பல மாசம் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். காலிஃப்ளவர்லாம் நான் சமைக்கவே இல்ல, சாப்பிடவே இல்ல. ஸோ எதனால இந்த காயெல்லாம் நம்ம வாங்காமலே இருக்கோம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, நம்ம மீல் பிளான வந்து நம்ம ரெடியே பண்ணல. நம்ம நோட் பண்ணதுல வந்து அந்த 7 காய் இருக்கு அப்படின்னா, அதே காய தான் நம்ம திரும்ப திரும்ப வாங்குறோம் அப்படின்னு வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன். அதனால முதல் வேலையா இந்த வாரமாச்சும் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் வந்து வேற வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குவேன். என்னோட மீல் பிளான் வந்து எத பேஸ் பண்ணி இருக்கும்? நான் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு வந்து நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்லிர்றேன். மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து என்னன்னா,
டெய்லியுமே ஒரு வெஜிடபிள் மட்டும் இருக்கணும். அது வந்து எய்தர் பொரியலா இருக்கலாம், இல்ல கூட்டா இருக்கலாம், இல்லன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல தோசை மேலலாம் போடுவோம்ல, அந்த மாரி இருக்கலாம். இல்ல சப்பாத்தில ஸ்டஃப் பண்ணி வைக்கிற மாரி இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். பட் ஒரு வெஜிடபிள் வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பா சாப்பிடணும். ஸோ, இப்ப நான் மண்டே அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னா, மண்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறமா டின்னர். இந்த மாரி 4 கேட்டகரில வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். ஸோ, அதுல ஏதாச்சும் ஒண்ணுத்துல வந்து ஒரு வெஜிடபிள் வந்து ஆட் ஆன் ஆயிருக்கும். மோஸ்ட்லி வந்து லஞ்ச்ல தான் இருக்கும். ஏன்னா லஞ்ச்ல வந்து பொரியல் செய்வோம்ல. அதனால லஞ்சுக்கு தான் இருக்கும். பட் ஒரு ஒரு நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல, இல்ல டின்னர்ல அந்த மாரி ஸ்டஃபிங் பண்ற நாள்லலாம் வந்து அந்த மாரி மாறியும் இருக்கும். ஸோ, டெய்லியுமே ஒரு வெஜிடபிள் வந்து கண்டிப்பா இருக்கும் என்னோட மீல் பிளான்ல. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரூட் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த ஒரு ஃப்ரூட் வந்து என்னன்னா, ஏதாச்சும் ஒரு சீசனல் ஃப்ரூட். இப்ப பப்பாயா சீசன்னா பப்பாயா இருக்கும். இல்லன்னா வாட்டர்மெலன் சீசன்னா வாட்டர்மெலன், மேங்கோ. ஸோ அந்தந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட் இருக்கோ, அந்த ஃப்ரூட் வந்து இருக்கும். இது நான் டெய்லி வந்து நான் நான் சாப்பிடணும் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் நான் டெய்லி சாப்பிடுவேனா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் வந்து 1 நாள் விட்டு 1 நாள், இல்ல 2 நாளைக்கு 1 நாள் அந்த மாரி தான் இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். பட் பப்புக்கு வந்து டெய்லியுமே குடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். அவனுமே ஒரு ஒரு நாள் வந்து வேணான்னு சொல்லிருவான். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து வேற ஏதாச்சும் குடுத்துருக்கேன் அப்டின்னா, ஃப்ரூட்ஸ் வந்து வேணான்னு சொல்லிருவான். ஸோ அந்த மாரிலாம் நடக்கும். பட் ஸ்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட், அதாவது சீசனல் ஃப்ரூட் வந்து சாப்பிடணும். அது இல்லாம டெய்லி ஒரு பனானா வந்து கண்டிப்பா சாப்பிடணும். ஒண்ணு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல குடுத்துருவேன். இல்லன்னா மிட் மார்னிங்ல ஒரு லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் முன்னாடி பசிக்குது அப்டின்னா, ஒரு பனானா வந்து எடுத்து குடுத்துருவேன். ஸோ ஒரு நாள்ல ஒரு வெஜிடபிள், அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரூட் பிளஸ் பனானா வந்து டெய்லியுமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, கர்ட். ஸோ தயிரு இல்ல மோரு. இது வந்து டெய்லியுமே வந்து டயட்ல இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டேன். இது எப்போ அப்டின்னா, சம்மர் டைம்ல. ஸோ லாஸ்ட் மந்த் மீல் பிளான்ல வந்து டெய்லியுமே வந்து கர்ட் இருக்கும். எய்தர் வந்து மோரா இருக்கும் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, இல்லன்னா லஞ்ச்லயே வந்து கர்ட் ஏதாச்சும் ஆட் பண்ற மாதிரி. இல்லன்னா, டின்னர் டைம்ல வந்து பரோட்டா ஏதாவது சாப்பிடும்போது தொட்டு சாப்பிடுற மாரி. ஸோ கர்ட் வந்து டெய்லியுமே இருந்துச்சு. பட் இப்போ வந்து கர்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு 1 டே விட்டு 1 டே ஆல்டர்னேட் டேஸ் வர மாதிரி எழுதியிருக்கேன். ஏன்னா, இப்போ வந்து சம்மர் முடிய போது. கர்ட் டெய்லி சாப்பிட்டோம் அப்டின்னா நல்லது தான். பட் ஸ்டில் சாப்பிட்டோம் அப்டின்னா, சம்மர்ல வந்து காலியான அளவுக்கு இப்போ வந்து கர்ட் காலி ஆகுறதில்ல. ஏன்னா டெய்லி சாப்பிடுறதில்ல யாரும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுற மாரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பால். ஸோ டெய்லி ஒரு கப் பால் குடிக்கணும் அப்படின்னு வந்து நானு, பப்பு எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இது எய்தர் மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறமா, இல்லன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு கப்பு பால் மட்டும் எங்களோட மீல் பிளான்ல வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து என்னால ஃபாலோவே பண்ண முடியாத ஒரு விஷயம். வாரத்துல 1 நாள், அட்லீஸ்ட் வாரத்துல 1 நாள் வந்து கீரை சாப்பிடணும் அப்படின்னு. இது வந்து எனக்கு சுத்தமா என்னால முடியாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு கீரை சமைக்கிறதுக்கு. நான் சமைக்க போறேன் அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவர் தான் எனக்கு வந்து டைமு. ஆனா, இந்த கீரை வந்து எனக்கு கிளீன் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. எனக்கு அது உட்காந்துட்டேன் அப்படின்னா, அத கிளீன் பண்றதுக்கே 1 ஹவர் மேல ஆயிடும். ஸோ, நான் சமைக்கிறதே ஒரு 1 ஹவர்க்குள்ள முடிச்சிடுற ஆளு அப்படின்னா, அத கிளீன் பண்றதுக்கே 1 ஹவர் மேல ஆகுதுன்னா, என்னால அத சுத்தமா டாலரேட்டே பண்ண முடியாது. ஏன்னா, அடுத்தடுத்து நெக்ஸ்ட் எல்லா வேலையுமே வந்து ஸ்பாயில் ஆயிரும். எனக்கு அன்னைக்கு டேவே வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால இப்போதைக்கு அந்த கீரைய வந்து லைட்டா வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். தள்ளி வச்சிருக்கேன் ஓரமா. என்னைக்காச்சும் எனக்கு டைம் கிடைச்சது அப்டின்னா வந்து சாப்பிடலாம். ஆனா வாரம் 1 நாளாச்சும் அட்லீஸ்ட் சாப்பிடணும் அப்டின்னு ட்ரை பண்றேன். பார்க்கலாம். இந்த கொஞ்சம் பெரிய கீரையா இருக்கும்ல. நம்ம வந்து ஒன்னொன்னா லீவ்ஸ் வந்து எடுக்க தேவையில்ல அப்டின்ற மாரி இருக்கும்ல. அந்த மாரி கீரை வெரைட்டிலாம் கிடைச்சா மேபி அத வந்து சாப்பிடணும் அப்டின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா டெய்லி இன்க்ளூட் பண்ண வேண்டியது முட்டை. ஸோ எக் வந்து டெய்லியுமே இருக்கும் எங்க வீட்ல. ஸோ எனக்கு, பப்புக்கு, அதுக்கப்புறமா தீனாக்கு 3 பேருமே வந்து டெய்லி அட்லீஸ்ட் 2 எக்காவது சாப்பிடணும். பப்புக்கு வந்து 1 எக் வந்து சாப்பிடணும். அவன் சாப்பிட மாட்டான். அட்லீஸ்ட் ஒரு 1/2 எக்காவது சாப்பிடணும். பட் டெய்லி ஏதாச்சும் ஒரு மீல்ல வந்து எக் ஆட் பண்ணிடணும். ஸோ இப்ப என்னென்ன சொன்னேன்? ஃப்ரூட்டு, வெஜிடபிளு, அதுக்கப்புறமா கீரை, பாலு, தயிரு, அப்புறமா முட்டை. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டேன்ல. நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும், நட்ஸும்.
இது நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஃபர்ஸ்ட்லாம் பப்புக்கும் எனக்கும் ஒரு நட்ஸ் பவுடர் மிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுவேன். எல்லா நட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி, அதோட ரெசிபி வந்து நான் வேற ஏதாவது ஒரு வீடியோல வந்து இன்க்ளூட் பண்றேன். ஸோ அத எல்லாத்தையுமே அரைச்சுட்டு, அத வந்து பால் குடிப்போம்ன்னு சொன்னேன்ல, டெய்லி ஒரு 1 கப் பால் எடுத்துக்கணும் அப்படின்னு. அந்த பால்ல போட்டு பாயில் பண்ணிட்டு குடிச்சுருவோம். ஸோ டெய்லி நட்ஸ் சாப்பிட்ட மாரியும் ஆச்சு. அந்த பால்ல வந்து சுகர் போடாம இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனாவும் அத வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா இந்த காஃபி குடிக்கிற ஹேபிட் வந்ததுலருந்து அத வந்து விட்டுட்டேன் நானு. ஸோ இப்ப மறுபடியும் அத வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்புறமா இப்ப வந்து புதுசா இந்த சீட் சைக்கிளிங் வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து இதுலயே வந்து இதாயிரும். கவர் ஆயிடும். ஸோ இது எல்லாமே ஆச்சா? இப்ப நெக்ஸ்ட் விஷயம் வந்து சிக்கன். ஸோ சிக்கன் ஆர் ஃபிஷ். ஸோ நான்வெஜ் வந்து சண்டே ஒரு வாட்டி தான் மோஸ்ட்லி எடுப்போம். இல்லைன்னா வெட்னஸ்டே வந்து இருக்கும். ஸோ வீக்லி ட்வைஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபிஷ் சாப்பிட மாட்டேன். அண்ட் எங்கள் வீட்டில் பப்பு வந்து சிக்கன் சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறனால ஏதாச்சும் ஒரு நாள் தான் சமைக்க முடியும். 2 நாள் வந்து சமைச்சா யாருமே சாப்பிட மாட்டோம். யாருக்கு இவ்வளோதான் சமைக்கணும்னா கூட. ஏன்னா நான் சாப்பிட்றது பப்பு சாப்பிட மாட்டான், பப்பு சாப்பிட்றது நான் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நாங்கள் எங்களோட டேஸ்ட்லாம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சேர்த்து சமைக்க முடியாது. அதனால என்ன சமைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஃபிஷ்ஷு, சிக்கன் இது எல்லாமே வாங்கி ஒரே நாள் சண்டேல வந்து சமைச்சு சாப்பிட்றது. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும் நான்வெஜ். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நான்வெஜ், இல்லை ரேராக வந்து வீக்லி ட்வைஸ். ஓகே. இது எல்லாமே எழுதியாச்சா? இப்போ இது வந்து நான் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறமா டின்னர் எப்படி பிளான் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அது வந்து ரிப்பீட்டே ஆகாது. ரிப்பீட்டே ஆகாது இன் த சென்ஸ், ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ மண்டே, டியூஸ்டே வந்து தோசை மாவு இருக்கும். வீக்கெண்ட்ல வந்து தோசை மாவு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, மண்டே, டியூஸ்டே வந்து தோசை மாவு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே மாவுல வந்து இட்லி. ஸோ மண்டே பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி. அதே மாதிரி மண்டே மண்டே டின்னருக்கு வந்து தோசை. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து பணியாரம் இல்லை தோசை. ஸோ 2 நாளுக்கு வந்து அந்த தோசை மாவு இருக்கும். கம்மியாலாம் வந்து அரைக்க முடியாது. அதனால மண்டே, டியூஸ்டே வந்து தோசை மாவு வச்சே பட் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி மிக்ஸ்டா இருக்கும். அண்ட் ஒரு நாள் வந்து முட்டை தோசை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஸோ மண்டே, டியூஸ்டே வந்து தோசை மாவு வச்சு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சப்பாத்தி மாவு வச்சு செய்யறது என்னென்னலாம் இருக்கு. இப்போ வந்து சப்பாத்தி ஒரு நாள் இருக்கும், பூரி ஒரு நாள் இருக்கும். ஒரு நாள் வந்து இந்த ஸ்டஃப் பண்ணி செய்யறது, பராட்டா, ரோட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து நான் அடை தோசை செய்யறது, இந்த மாதிரி ஏதாச்சும் பருப்பு இல்லை பயிறு இதெல்லாம் வந்து ஊற வச்சு மாவு செய்வோம்ல. ஸோ அடை தோசை, இல்லைன்னா இந்த பெசரட்டு, இந்த பாசிப்பயிறு வச்சு செய்கிற தோசை, இல்லைன்னா கவுனி அரிசி தோசை, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேல இருக்கும். சண்டே அகெயின் வந்து தோசை மாவு, இட்லி இல்லை சப்பாத்தி ஏதாச்சும் ஒன்று. ஏன்னா நான்வெஜ் தான் அன்னைக்கு ஃபுல்லாக இருக்குமா. ஸோ நைட் வரைக்கும் பிரியாணி அதெல்லாம் வச்சே வந்து ஓட்டிடுவோம். ஸோ அதனால சண்டே வந்து ஏதாச்சும் ஒன்று, இதர் வந்து சப்பாத்தி இருக்கும், இல்லைன்னா தோசை இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் என்னோட மீல் பிளான் வந்து இருக்கு. இதுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம மறந்துட்டோம் பாருங்க. ஸோ ஸ்நாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஃப்ரூட் வந்து எடுத்துக்கணும் ஸ்நாக் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டேன்ல. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நான் இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. ஏன்னா நான் என்னோட எடிட்டிங் ஒர்க் முடிக்கிறதுக்கே வந்து 6:30க்கு மேலே ஆயிடுதா. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்குலாம் டைமே இல்லை. ஃப்ரூட்ஸ் கொடுத்துருப்பேன் பப்புக்கு. அதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து டின்னர் செய்கிறதுக்கு போயிடுவேன். அதனால நடுவில் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து விட்டாச்சு. மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்டின்னா, ஒரு ஒரு 5:30க்கு மேல ஒரு 6:00 அப்படி ஏதாச்சும் ஒரு சுண்டல், இல்லன்னா அது என்ன சொல்லுவாங்க? ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சாப்பிடணும். சுண்டல் இல்லன்னா அந்த பாசிப்பயிறு ஏதாச்சும் ஒண்ணு வந்து பாயில் பண்ணி பப்புக்கு குடுப்பேன். நானும் சாப்பிடுவேன். இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலருந்து நான் சொன்ன மாரி அத வந்து விட்டாச்சு. அத மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ டெய்லி வந்து ஒரு நாள் பாசிப்பயிறு இருக்குன்னா, நெக்ஸ்ட் டே வந்து சுண்டல். நெக்ஸ்ட் டே வந்து பாசிப்பயிறு. நெக்ஸ்ட் டே வந்து சுண்டல். அந்த மாரி வந்து ஆல்டர்னேட்டா மாறிட்டே இருக்கும்.
ஸோ அவ்வளோதான். என்னோட மீல் பிளான் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு நாள்ல இது எல்லாமே வந்து கவர் ஆகுற மாரி பார்த்துக்குவேன். பட் இவ்வளவும் சாப்பிடுவேனா? ஒரு நாள்ல இவ்ளோ சாப்பிடுறீங்களா? அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. இவ்ளோலாம் வந்து யாருமே சாப்பிட முடியாது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டில தான் சாப்பிடுவோம். இது எல்லாத்தையும் ஒரே நாள் நேரத்துலலாம் ஒண்ணும் சாப்பிட போறதில்ல. மார்னிங்ல இருந்து நீங்க நைட்டு தூங்க போற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்டேக் பண்றது தான். இது எல்லாத்தையுமே நான் வந்து எல்லா நாளுமே பெர்ஃபெக்ட்டா நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுருவேனா? அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா நானும் வந்து மனுஷி தான். சில சமயம் வெளியில போய் சாப்பிடுவோம். சில சமயம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இல்ல சில சமயம் வேண்டாம் அப்படின்ட்டு லேசினஸ்ல வந்து வேற ஏதாச்சும் வந்து சமைச்சு சாப்பிடுவேன். இந்த மாரி திங்ஸ்லாம் வந்து நடக்கும். பட் ஸ்டில் இந்த மாரி ஒரு மீல் பிளான் இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து யோசிக்கிற அந்த டைம் வந்து நெறைய வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். ஏன்னா நான் காலையில எழுந்திரிச்சு என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னாலே, எனக்கு அதிலயே வந்து நெறைய டைம் வேஸ்ட் ஆயிரும். என்ன பொறுத்தவரைக்கும் டைம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. இந்த சமைக்கிற விஷயத்துல மெயினா எனக்கு வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ள நான் சமைச்சு முடிச்சுட்டு கிச்சன்ல இருந்து வெளியில வந்துரணும். அப்பதான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். அதனால தான் இந்த மீல் பிளானே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, இப்போ இது எல்லாத்தையும் நான் உட்காந்து 1 மாசத்துக்கு நான் என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு 30 நாளைக்கு நான் 30 விஷயம் யோசிச்சு எழுதணுமா அப்படின்னு நீங்க வந்து நெனச்சிருப்பீங்க. அந்த மாரிலாம் வந்து எழுத தேவையில்ல. இப்ப நான் வந்து எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, 2 வீக்ஸுக்கு தான் எழுதியிருக்கேன். ஸோ 2 வீக்ஸுக்கு நான் வந்து எதையுமே வந்து மாத்தல. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் இது எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த ஸ்டஃபிங் வெரைட்டீஸ்லாம் வந்து எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ வந்து பன்னீர் பராட்டா அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல. செகண்ட் வீக்ல அதே பிளேஸ்ல வந்து சோயா பராட்டா, இல்லன்னா ஆலு பராட்டா அந்த மாரி அந்த விஷயம் மட்டும் மாறும். பட் அந்த டிஷ் வந்து அதே தான் இருக்கும். பட் அதோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் வந்து மாறியிருக்கும். ஸோ இது வந்து எழுதுறதுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு 7 டேஸ்க்கு எழுதிட்டீங்க யோசிச்சு அப்டின்னா போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து அதே கொஞ்சம் அங்கங்க ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்படிதான் என்னோட மெனு பிளான் வந்து இருக்கும். நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். மெனு பிளான் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு. இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாரி நீங்க வீட்ல எப்படி சமைப்பீங்க? என்ன சமைப்பீங்க? அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து எழுதிக்கலாம். பட் ஒரு பேசிக்கா ஒரு நாள்ல என்னென்ன டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ணுமோ, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்ல வந்து எழுதிக்கோங்க. இது எல்லாமே வந்து சாப்பிட்டே ஆகணும். இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்ற மாரி. அதுக்கப்புறமா வந்து மண்டே டூ சண்டே அப்படின்னு ஒரு டேபிள் போட்டு, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து டின்னர் வரைக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. அவ்வளோ. ஸோ இதுதான் என்னோட மெனு பிளான். இப்போ வந்து எல்லாத்தையும் கிளியரா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ இத வந்து உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உட்காந்து நான் இப்போ எழுதினேன். இல்லன்னா பப்புவ தூங்க வச்சுட்டு நைட் எழுதியிருப்பேன். இல்ல டே டைம்ல எப்பயாவது ஃப்ரீ டைம் வந்து எனக்கு இருக்கிறப்போ எழுதியிருப்பேன். இப்போ வந்து உங்களுக்கு வீடியோல காட்டலாமே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உட்காந்து இப்போ எழுதினேன். எனக்கு இது எழுதுனனால இப்போ டின்னர் செய்றதுக்கு வந்து லேட் ஆயிருச்சு. இப்போ உடனே நான் வந்து டின்னர் சமைக்கிறதுக்கு கிளம்பணும். சரி வாங்க டின்னர் சமைச்சிட்டே பேசலாம். இன்னைக்கு வந்து பன்னீர்ல கிரேவி மாதிரி ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா டின்னருக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு இந்த மீல் பிளான் ரெடி பண்ணிட்டு வீடியோ ஷூட் பண்ணதுல லேட் ஆயிருச்சு. அதனால இதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி வச்சா கண்டிப்பா லேட் ஆயிரும். ஏன்னா பன்னீர் கிரேவி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 வேலை செய்ற மாதிரி இருக்கும். அதனால லேட் ஆயிரும் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல வந்து பன்னீர் தோசை தான் ரெடி பண்ண போறேன். ஸோ இதோட ரெசிபி வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஆயில் ஊத்திட்டு ஒரு பேன்ல சாப் பண்ண ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு தக்காளி 2த்தையுமே வந்து ரொம்ப குட்டி குட்டியா வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில வந்து சால்ட்டு, ஆ டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சம், லைட்டா வந்து கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். லைட்டா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா அந்த கிரேவி மாதிரி வரதுக்காக. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டா அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம், நம்ம பன்னீர வந்து கியூப்ஸா போடாம நல்லா வந்து கிரேட் பண்ணி போடுற மாரி. சும்மா இப்படி கையில வந்து கிரஷ் பண்ணீங்க அப்படின்னாலே பன்னீர் வந்து கிரஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் அத வந்து இதில ஆட் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இத வந்து தோசையில நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போறோம். ஸோ இந்த இந்த ரெசிபி வந்து நெறைய ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஹோட்டல்ஸ்லலாம் வந்து சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ அத வந்து வீட்லயே பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இத வந்து அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணியாச்சு.
இந்த ரெசிபி வந்து செய்யறதுக்கு எவ்வளோ சிம்பிளா இருக்கோ, டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். அண்ட் தென் ஒருத்தர் வந்து ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும். பயங்கர ஃபில்லிங்காவும் இருக்கும். எனக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும். பட் என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்டின்னா, கிரேவி வச்சா நம்ம டின்னருக்கும் வந்து அதே சாப்பிட்டுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்க்கு சமைச்சா. பட் இது வந்து செஞ்சா அப்பவே வந்து காலியாயிடும். ஏன்னா ஒரு பேக் ஃபுல்லா பன்னீர் வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் ஒரு 3, 4 தோசையாவது வரும். ஃபில்லிங் கூட. அதனால நீங்க வந்து ஒரு வாட்டி தான் இத வந்து சாப்பிட முடியும். பட் டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டைம் இருந்தா. பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து பன்னீர் வந்து குக் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க தோசையில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த ஹீட்லயுமே கொஞ்சம் குக் ஆகும். அதனால ரொம்ப நேரம் வந்து குக் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. லாஸ்ட்டா வந்து கொஞ்சமா வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அத வந்து தோசையில ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுல வந்து பட்டர் ஆட் பண்ணலாம் நீங்க தோசைக்கு. அதுக்கப்புறமா மேல இன்னும் கொஞ்சம் சீஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணலாம். இன்னும் சீஸியா செம்ம டேஸ்டியா இருக்கும். இதே ரெசிபி வந்து சம்டைம்ஸ் நான் வந்து பிரெட் மேல வச்சுட்டு சாண்ட்விச் மாரி கூட சாப்பிட்டுருக்கேன். எப்போனா பப்பு வந்து சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம். பட் இப்போலாம் வந்து சாண்ட்விச்ல நெறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்றேன்னா, அதனால பன்னீர வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் தோசை கூட வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து மேட்ச் ஆச்சு. இது கூட லைட்டா கொரியாண்டர் போட்டு ஒரு தேங்காய் சட்னிலாம் இருந்துச்சுன்னா, டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ எங்களோட டின்னர் வந்து இன்னைக்கு இப்படிதான் இருந்துச்சு. ஓகே. நான் அப்படியே சாப்பிட கிளம்புறேன். நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.